ஹலோ மக்களே, இன்றைக்கி நாள் 314. இன்றைக்கி வந்து எரிக் வைனர் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின இந்த ஜியாகிரஃபி ஆஃப் பிளிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட புக்கிலிருந்து ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். எரிக் வைனர் வந்து ரொம்ப வருஷமாக அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து வார் நடக்கிற இடத்துல, டிசாஸ்டர்ஸ் நடக்கிற இடத்துல, ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து அவர் கவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கில் வந்து எப்பவுமே அவரை சுற்றி வந்து டென்ஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் நாய்ஸ் தான் இருக்கும். அப்படி ரொம்ப வருஷம் அந்த சினாரியோவில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற விஷயம் நிஜமாவே எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படி ஆரம்பித்த அவரோட பயணத்தில் அவரோட முதல் டெஸ்டினேஷன் வந்து பூட்டான். பூட்டான் வந்து மேப்லேயே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன நாடு. அதை வந்து என் டைனி ஹிமாலயன் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூட்டான் மக்களுக்கு அந்த நாட்டோட ஜிடிபியோட அவங்களோட கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களோட ஹாப்பினஸ் தான் அந்த நாட்டோட நேஷனல் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிக் வைனர் பூட்டானை ரீச் ஆனோடனே ஃபர்ஸ்ட் அவர் வந்து எதிர்பார்த்தது ஏதாவது ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும், ஏதாவது பெரிய மான்யூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தாரு. பட் அவர் பார்த்த முதல் விஷயம் என்னன்னா, ஒரு மாங்க் வந்து உடஞ்சு போன பிரிட்ஜில் அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட முகத்தில் வந்து எந்த ஒரு சலனமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ரொம்ப காமா அண்ட் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தார். அப்போ அவங்க பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு, எப்படி இங்கே வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ப்ளஸ் ஒரு காம் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு, இங்கே வந்து நாங்கள் வந்து லைஃப்பில் இருக்க பிரச்சனையை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ராவல் பண்ணுறதில்ல, பட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வைனர் வந்து பூட்டானுக்குள்ளே அவரோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாரு. சுற்றியும் மவுண்டெயின்ஸ் கவர் பண்ணியிருக்க இந்த ரோட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறாரு. மாங்ஸ் வாழ்ந்துட்டுருக்க அந்த அமைதியான மொனாஸ்ட்ரீஸை கடந்து போகிறாரு. அந்த அமைதியான பயணத்தில் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, ஹாப்பினஸ் வந்து அந்த பிளேஸில் இல்லை, பட் எவ்வளோ ஸ்லோவாக அதை நம்ம பார்த்து ரசித்து அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி போகிறோம்ல, அதில் தான் ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இதை எண்ட் ஆஃப் த ஜர்னியில் அவர் வந்து ஒரு புக்கில் எழுதுறாரு, நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்க்குற அழகான பிளேசஸும் லேண்ட்ஸ்கேப்பும் நம்மளோட மைண்டை சேஞ்ச் பண்ணாது, பட் நம்மளோட மைண்ட்னால எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாகவும் காமாகவும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே லெசன் என்னென்னா, நம்ம வந்து பர்ஃபெக்டான கண்டிஷன்ஸில் இருந்தால் தான் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்மளால கான்ஷியஸாக வந்து நம்ம மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணி பீஸ்ஃபுல்லாக அண்ட் காமாக வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.